நான் சொன்னவனு பைத்தியர்னா நான் உன்னை என்ன சொன்னேன் பீஃப் பிரியாணி போட வேண்டாம் மட்டன் வச்சான்னு போட சொன்னேன் நான் என்ன கேட்கற கேள்வி பீஃப் பிரியாணி ஆகாது சொல்லிட்டு போன சொல்லிட்டு போலியா அப்ப போடுற அப்புறம் சொல்றேன் பைத்தியர்னா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நீ பீஃப் பிரியாணி போட முதல்ல எடு நீ யார் என்ன சொன்னீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல நீ எவனை கூப்பிடு எவனை வேணா கூப்பிட்டு நம்ம நீ முதல்ல நான் சொல்றேன் கேளு இப்படி தோசை உனக்கு யாரும் கடை போட வேணாம் சொன்னேன் இப்படி கடை போட வேணாம் சொன்னேன் சரிங்கண்ணா பீஃப் போடுறதுனால என்னங்க இப்ப தப்பு பீஃப் ஆகாம இதெல்லாம் ஆகாது மீன் எடுக்க சொல்லுங்க மீன் எடுக்க சொல்லுங்க நீ வேட்டை எடுக்க முடியாதுண்ணா உங்களால என்னென்ன செய்ய முடியும் எடுக்க முடியாதுண்ணா முதல்ல நீ அது சொல்லி எடுத்து சொல்லு என்ன எடுக்க முடியாது என்னமே எடுக்க முடியாது ஆமா நான் எடுக்க சொல்லுங்க மீன் கடை எல்லாத்தையும் எடுக்க சொல்லுங்க அது நீங்க சொல்லாதீங்க அது நீங்க சொல்ற ரூல்ஸ் இல்ல அது நீங்க சொல்ற ரூல்ஸ் இல்ல நீங்க ஏன் சொல்றீங்க எங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதுதான் நாங்க செய்ய முடியும் நீ பேசாம இரு என்ன பேசாம இரு வரட்டு யார் வராங்களோ வரட்டு விடு நீ யாரை கூப்பிடு நம்ம கூப்பிடணும் அவசியமே இல்லையே யாரை கூப்பிடணும் சொன்ன எல்லா கடையும் எடுக்க சொல்லணும் நான் என்ன சொன்னேன் வேற எந்த கடை வேணாலும் பீஃப் பிரியாணி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாட்டு பிரியாணி ஆகாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நீ மறுபடியும் யாரும் வற்புறுத்து கிடையாது என்ன கையை பிடிச்சி எடுத்தா சாப்பிடுங்க நீ பேசாம இரு நீ கூப்பிடு வாங்க இப்ப வாங்க கடை போட்டுக்கிற அப்புறம் ஒவ்வொரு அதே போட்டு மாட்டுக்கறி ஓடும் கடை ஓடும் அப்புறம் ஒவ்வொரு மீன் கடை போட்டதெல்லாம் தப்பு இல்லையாமா பீஃப் கடை போடுறதா தப்பாமா இவங்களுக்கு ஆகாதுனாக்கா எதுவுமே ஆகாதாமா அப்ப ஆகாது எல்லாத்தையும் எடுக்க சொல்லு மாரப்ப கவுண்டர் கேட்டுதான் போனாரு அவரும் சரிதான் போனாரு நான் யாரும் கேட்காம போட கிடையாது சரிங்களா என் பொழப்பு நீ என்னன்னா பீஃப் பிரியாணி போடாதுன்னு சொல்ற இட்லி போட அப்ப மீன் போட வேண்டாம்னு சொல்லு மீன் எல்லாம் போட வேண்டாம்னு சொல்லு எல்லாமே சுப்பிரமணியன் என்னன்னா நீங்க என்ன ஆகாது அப்புறம் நீ அப்புறம் எல்லாத்தையும் கேட்ட அப்புறம் நான் பைத்தியார்னு ஊருக்குள்ள இருக்கிறவ என்னன்னா இவ்வளவு நான் வற்புறுத்தலையே நான் சாப்பிட நான் வற்புறுத்தியே கிடையாது வாங்கலாம் நான் கூப்பிட கிடையாது சொல்லுங்க நான் எல்லாத்தையும் கேட்டுதானே போடுறேன் கேட்காம இந்த ஆகாது மீன் கடை எடுக்க சொல்லு மீன் கடை எடுக்க சொல்லு எல்லாத்தையும் எடுக்க சொல்லு அப்புறம் நம்ம எடுக்கலாம் மீன் கடை எடுக்கலாமாமா கறி கடை எடுக்க கூடாதான் பீஃப் கடை எடுக்காதாமா பொண்ணு பேசினார்ல எந்த பொண்ணுன்னு பேசினாரு பொண்ணுசாமி எந்த பொண்ணு சேர்ந்து ஏடி காலனி எங்கிட்ட ஒத்துமா பீஃப் பிரியாணி போட வேணும்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் போட்டேன்னு என்னன்னா எனக்கு செஞ்ச தொழில் தானே தெரியும் வேற எது வேணும் பீஃப் பிரியாணி போடான்னு எங்களுக்கு எந்த தொழில் தெரியுமோ அதுதான் நாங்க செய்ய முடியும் நீ பேசாம இரு ஹாஸ்பிடல்ல எத்தனை வருஷமா வேலை பார்த்தேன் சரிங்களா நீ கூப்பிட வேண்டியதான் இதெல்லாம் உனக்கு கேட்டாங்களா ஆஸ்பத்திரியில பார்த்தேன் இதெல்லாம் பார்த்தேன்னு நம்மளுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதை தான் செய்ய முடியும் நாகராஜ் கூப்பிடு நீ கூப்பிடு நம்மளுக்கு என்ன தொழில் தெரியுமோ அதுதானே செய்ய முடியும் தெரியாத தொழிலெல்லாம் நின்றுட்டு இருக்க முடியாது நம்ம அப்படி பார்த்தா மீன் கடை எடுக்க சொல்லி எல்லாத்தையும் எடுக்க சொல்லி எடுக்கலாம் இல்லைன்னா அப்படித்தான் போடுவேன் இதெல்லாம் என்னன்னாலும் பரவாயில்ல ஹலோ நாக இங்கப்பா நாக வந்துருப்பாண்ணா அந்த அண்ணா ஒரு நம்பர் கொடுத்தாங்க இதில் இருக்கு எடு சீக்கிரம் எடு இந்த கவருக்குள்ள இருக்கு எடு பேப்பரில் சத்யா மனதை கார்த்தி தானே கார்த்தி என்னோட கடைன்னு சொல்ல வேண்டியதானே சொல்லு நம்மளாம் வேலை தான் செய்கிறோம் அவர் தான் கடை வச்சு கொடுத்தாரு கடை வச்சு கொடுத்து உங்களை கூப்பிடு அவங்க வந்து பேசிக்கிட்டு மீன் கடை இருக்கலாமாம்மா எல்லா கடையும் இருக்கலாமாம்மா கறி கடை இருக்கக்கூடாது பீஃப் இருக்கக்கூடாது இவங்களுக்கு ஆகாதுனாக்கா நம்ம எதுவுமே செய்யக்கூடாது இவங்களுக்கு ஆகிறத நம்ம செய்யணும் கிறிஸ்மஸ்க்கு 25 நாங்கள் கடை ஆரம்பித்தோம் பீஃப் பிரியாணி பீஃப் சில்லி குடல் போட்டி ரெண்டுமே சுப்பிரமணி அவர் வந்து நாங்கள் ஃபஸ்ட் நாள் கடை போட்டாங்க ஃபஸ்ட் நாள் கடை போடும்போது ஃபஸ்ட் நாள் வந்து மிரட்டிட்டு போனார் இங்கே பீஃபெல்லாம் போடக்கூடாது இந்த ஏரியாக்குள்ளே போடக்கூடாது கோயில் இருக்குது அது இருக்குது இதை சொல்லி நம்ம டிவைட் பண்ணிவிட்டாரு நாங்கள் மறுபடியும் அந்த கவுன்சிலர்கிட்ட இந்த கவுன்சிலர்கிட்ட எல்லாம் பர்மிஷன் கேட்டு தான் நாங்கள் மறுபடியும் அவரை பர்மிஷன் கவுன்சிலர் கொடுத்துட்டாரு நாங்கள் போட்டோம் மறுபடியும் முந்தா நேற்று வந்து அது இதே மாதிரி உன்னை அன்றைக்கே போட வேண்டாம்னு சொன்னோம்ல மிரட்டோம்ல மிரட்டிட்டு போனார் இப்போ இந்த இடத்துல கடை போடக்கூடாது பிடிக்கக்கூடாது இதெல்லாம் ஆகாது பிடிக்காது இந்த வேறு மாதிரி போயிட்டுருக்குது பீஃபு அந்த லைனெல்லாம் வேண்டாம் நீங்கள் கடையெல்லாம் வேறு இட்லி கடை டிஃபன் கடை அது மாதிரி போடுங்க இதெல்லாம் ஒத்துக்க முடியாது நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இது யாரும் நாங்கள் இழுக்கு கிடையாது நாங்கள்
விருப்பப்பட்டு அவங்க சைஸ் என்னென்னதோ அவங்க வந்து சாப்பிட்றாங்க பிடிக்கிறாங்க. யாருக்குமே அந்த மீன் கடை இருந்தாலும் சரி அது கிடந்து. அதனால் எல்லா கடையும் எடுக்க சொல்லுங்கள், நாங்கள் இந்த கடையெல்லாம் எடுத்துக்கிறோம். இதுதான் நடந்தது. அது நடவடிக்கை எங்களுக்கு தேவையில்லைங்க. அதே இடத்துல நம்ம ஒரு கடை மாதிரி போடுற மாதிரி எங்களுக்கு வேணும். அந்த உடையாம்பாளையம் பஸ் ஸ்டாப்பு கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்தில். கடை ஃபஸ்ட்டு போடலைங்க. இப்போ எந்த கடமும் இல்லை. இப்போ மறுபடியும் போட்டாங்கன்னா நாங்கள் மறுபடியும் போடுவோம். எங்களுக்கு அந்த கடை அந்த இடத்துல வேணும். ஒரு 10 நாள் ஆச்சு. கஸ்டமர்லாம் இன்னும் கிடைக்கிறது ரொம்ப எங்களுக்கு நஷ்டம்தான். ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி மிரட்டிட்டு போனப்போ அப்போவே ஒரு 2000 ரூபா பக்கம் நஷ்டம் எங்களுக்கு ஆயிடுச்சு. வியாபாரம் அன்றைக்கி ஆகலை. இவர் வந்து அப்படி இது சவுண்டு அதெல்லாம் விட்டு அப்படி பிரச்சனை ஆகி சாப்பாடு எல்லாமே மிச்சமாகிடுச்சு. என் பேர் ரவிங்க. அண்ணா நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோன்னா வியாபாரம் பண்ணும்போது அந்த சுப்பிரமணியங்கிறவர் வந்து மிரட்டினார். பிஜேபியில் இருக்கிறவர் யார் கேட்டு கடை போட்டிங்கன்னு ஃபஸ்ட் நாள் மிரட்டினாங்க. அதுக்கு அடுத்த நாள் ஒரு வாரம் கழிஞ்சு திங்கக்கிழமை வந்தார் சாயந்தரம். உடனே நான் கடை போட வேணும்னு சொன்னல, யார் கேட்டு நீ பீப் போட்ட, இங்கே பீப் போட்டாலும் கலவரமாகும், இதெல்லாம் இங்கே போடாத, கடை எடுக்கிறே இல்லை உடைக்கிட்டோமோன்னு சொல்லி மிரட்டினாருன்னா. அதுக்கப்புறம் பசங்களெல்லாம் ஃபோன் பண்ணி இங்கெல்லாம் கடை போட வேண்டாம்னு சொன்னல, கடையில் ரோட்டில் போகும்போது வரவனுங்கெல்லாம் மிரட்டிகிட்டே போனாங்க. அந்த கடையெல்லாம் உடைக்கணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும் மிரட்டிகிட்டே போனாங்க. நாங்கள் அது கூட கண்டுக்கவே இல்லைண்ணா. முந்தானத்தை வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கிட்டே வந்து மிரட்டினாருங்க. எங்களுக்குன்னா ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. சாப்பாடு எல்லாமே மிச்சமாக அப்படியே கொட்டை தானே செஞ்சோம். வர கஸ்டமரெல்லாம் பயந்துட்டே போயிட்டாங்க. இங்கே எதோ கலவர மாட்டேது, இங்கே வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு போயிட்டு ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இதை ரொட்டேஷன் பண்ணி தானே நாங்கள் வியாபாரமே செஞ்சுட்டு இருக்கிறோம். அடுத்த நாள் இதோட விற்றா தானே எங்களுக்கு காசு. அந்த அன்னைக்கு அவர் சத்தம் போட்டு போனதுக்கு எல்லாமே எங்களுக்கு நஷ்டேட் ஆயிடுச்சுன்னா. பீப் ஐட்டம் வந்து இருக்கக்கூடாதுங்களாமா. கோயில் பக்கத்தில், கோயிலுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நாங்கள் போட்டிருக்க பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு தாண்டி தானே போட்டிருக்கோம். அது சாயந்தரம் டைமில் தான் போகிறோம். யாருக்கு எந்த பாதிப்பு இருக்கக்கூடாது, குழந்தைங்க படிக்கிறவங்களுக்குன்னு தெரிஞ்சு தானே சாயந்தரம் ஒரு 5 மணி 4:30 மணி இருக்குன்னா அந்த டைமில் தான் நாங்கள் போய் போடுறோம். அதுக்கே வந்து எங்களை மிரட்டுறாங்கன்னா. ஆனால் மீன் கடை இருக்குது, சிக்கன் ரைஸ் கடை இருக்குது, அவங்களெல்லாம் யாரும் எதுவும் சொல்கிறதில்ல. நாங்கள் பீஃப் ஐட்டம் போட்டால் மட்டும்தானே வந்து மிரட்டுறாங்க. எங்களை வந்து இருக்கக்கூடாது, கடையெல்லாம் உடைப்போம், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம், இங்கே வந்து எங்களை மிரட்டிட்டு போகிறாங்கண்ணா. அதுதானே எங்களுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. எங்களுக்கு வந்துட்டு பொழைக்கிறதுக்கு என்ன வழியோ இந்த கடை போடணும்ண்ணா. அதுதான் எங்களுக்கு மெயின். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.